ஹலோ விவர்ஸ், காலை வணக்கம். இந்த பாருங்கள், நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த கீரை செடி பெரிய மரமாக பாருங்கள், எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால இதை பிடுங்கிடலாம். பிடுங்கிட்டு இவங்கள இந்த தக்காளி செடி பாருங்கள், நம்ம பேக் சைடு தோட்டத்தில், வீட்டு பேக் சைடு தோட்டம் இங்கே பாருங்கள், எவ்வளோ பயிரும் எவ்வளோ பெருசு பாருங்கள். இதை எடுத்து இதை அப்படியே எடுத்துடலாம். எப்போ எடுக்க முடியல, எடுத்துட்டு இதை என்ன செய்ய போகிறோம், இந்த தக்காளி செடியை இந்த பாட்டில் வச்ச உடனே பார்க்கலாமா. பாருங்க, எடுத்து கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது அவ்வளோ உருவின அப்புறம் அதில் இந்த பாருங்கள், இந்த பாக்ஸில் விதையெல்லாம் ஃபுல்லாக போட்ட அப்புறம் காமிக்கிறேன். தக்காளி செடி எப்படி நட்டேன் பாருங்கள், என்ன ஹைட்டு பாருங்கள், மரமாக வளர்ந்துருக்குங்க. அப்புறம் அதை நட்டு முடிச்சுட்டேன். அப்புறம் கீரை விதையும் அதுலேருந்து ஃபுல்லாக எடுத்து சேகரித்து வச்சாச்சு. யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். அப்புறம் வச்ச உடனே அப்படி தண்ணி விட்டாச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, மாடியில் போய் நான் வாங்கிட்டு வந்த செடிகள்லாம் நடலாம். 5 செடி வாங்கிட்டு வந்தது. இது சிகப்பு செம்பருத்தி, இது வந்து மஞ்சள் சாமந்தி வாங்கிட்டு வந்தேன். இப்போ இது வந்து அனகுண்டா அப்படின்னு சொன்னாங்க. இந்த பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாடிட்டு செடியில் இருந்தது 2 நாள் ஆச்சுல வாங்கி, முந்தா நாள் வாங்கிட்டேன். அப்புறம் வந்து இது வந்து சாமந்தியை எல்லா தொட்டிலையும், இது வந்து இது வெள்ளை செம்பருத்தி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்தது. இப்போ எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறோம், இந்த தொட்டிகளில் வச்சுட்டு பார்க்கலாம். எல்லா தொட்டியும் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்து இப்போ தான் வச்சு முடிச்சுட்டு பார்க்கலாமா. எல்லாம் அழகாக நான் காமிக்கிறேன் என்னென்ன செடிகள். இங்கே பாருங்கள், இந்த பாட்டை தோன்றேன் மஞ்சளுங்க, இதுக்குள்ளே இருந்திருக்கு மஞ்சள். இங்கே பாருங்கள், இன்னமும் மஞ்சள் இருக்கு. ஆனால் என்னடா மஞ்சள் செடி வச்சோமே, மஞ்சள் நல்லா வந்தது காலையில். இது உள்ளே இருந்திருக்காங்க. இந்த வெள்ளை நித்திய கல்யாணி பூ இருந்தது இல்லை, அதான் எடுத்துகிட்டு வைக்கலான்னு. பாருங்கள், இந்த வெள்ளை நித்திய கல்யாணி பூ வந்து இதில் இருந்தது, அதை எடுக்கிறேன். இன்னும் திருப்பியும் தெரியுதா மஞ்சள் தெரியுதா பாருங்கள், எடுக்கணும். மஞ்சளை வந்து அப்படியே வச்சுட்டேங்க அதுக்குள்ளே. அப்புறம் சரின்னு வேறு பாட்டு பாருங்கள், இது வந்து காஞ்சி போச்சு. இது வந்து மஞ்சள் மேரிகோல்டு, அதை எடுத்து இதில் போட்டுட்டு அந்த இதை வந்து சாமந்தியை வந்து இதில் வைக்கலாமா. சிகப்பு செம்பருத்தி நட்டுட்டேன்னா பாருங்கள், நட்டுட்டேன். இது வந்து வெள்ளை செம்பருத்தி நட்டாச்சுங்க. இது வந்து அனகுண்டான்னு சொன்னாங்க, காமிச்சிருந்தேன். அப்புறம் வந்து அது அனகுண்டான்னு சொன்னாங்க. இது வந்து மஞ்சள் சாமந்தி என் தோட்டத்தில் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது வந்து ஜினியாவா என்னன்னு தெரியல, நான் வாங்கினேன். ரொம்ப கலர் சூப்பராக இருந்தது. அப்படின்னு எப்படி இருக்குது செடிகள்லாம் நட்டு முடிச்சிட்டேன். வச்சு முடிச்சுட்டு தண்ணி விட்டுட்டு போயிட வேண்டியதானே. எல்லாத்துக்கும் தண்ணி விட்டாச்சு. நன்றி, வணக்கம். பாட்டில் இந்த மஞ்சளை தனியாக வைக்கணுங்கிறனால காலி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் தோண்ட எனக்கு வந்து நீர்க்கிழங்கு கொஞ்சம் இருந்தாலும் தோண்ட எனக்கு புதையல் மாதிரி இது கிடச்சிதுங்க. இங்கே பாருங்கள், மஞ்சள் இருக்காங்க. இந்த பார்த்தீங்களா, தெரியுதா. இதை எடுத்து இந்த பாட்டில் வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.